जानकीकान्तस्मरणं नमः पार्वतीपतये गोपिका जीवनस्मरणं सद्गुरुनाथ महाराज की प्रेमिकेन्द्र सद्गुरु महाराज की सद्गुरु विठलदास महाराज की समस्त साधु मंडली की आंजनेय मूर्ति की कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं को न याति परां गतिं यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषं गोष्पदीकृतवाराशिं मशकीकृतराक्षसं रामायण महामाला रत्नं वन्दे अनिलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः ख्यातः श्रीरामदूतः पवनतनुभवः पिङ्गलाक्षशिखावान् सीताशोकापहारी दशमुखविजयी लक्ष्मणः प्राणदाता आनेता भेषजाद्रेः लवनजलनिधेः लङ्घने दीक्षितो यः वीरश्रीमान् हनुमान् मम हृदि निवसन् कार्यसिद्धिं तनोतु दूरीकृतसीतार्तिः प्रकटीकृतरामवैभवस्फूर्तिः दारितदशमुखकीर्तिः पुरतो मम भातु हनुमतो मूर्तिः बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। कुवलयदलनीलच्छायकायं प्रसन्नं करधृतशरचापं कञ्जपत्रायताक्षं जितनिशिचरवर्गं जन्मना सिद्धशीलं जनयतु मदभीष्टं जानकी भागधेयम् திரிலோக சஞ்சாரியாக இருக்கக்கூடிய நாரத பகவான் கிட்ட ஒரு பரம பாகவதோத்தமர்
அவர் என்ன பண்ணார்னா, அவருக்கு ஒரு சங்கல்பம், இந்த உலகத்திலேயே உயர்ந்த பாகவதரை பார்க்கணும். ஏன்னா துக்காராம் சொல்லும்போது, ராத்திரி திவச தியான ஹரிச்சே பஜன காயா வாச்ச மன பகவந்தி காயா வாச்ச மன பகவந்தி கோட்டி ஜன்ம புண்ணிய சாதன சாத்திலே तेने हाताले हरिदास्य तेने हाताले हरिदास्य. இப்போ ஒரு பாகவதர்னா பஜனை பண்ணக்கூடிய பாகவதர். எப்பேற்பட்ட பாகவதர்னா, சதா ஹிருதயத்தில் பகவானை தியானம் பண்ணிண்டே பஜனை பண்ணக்கூடிய பாகவதர். பாகவதால்னா இன்னைக்கு எல்லாரும் பாகவதர்னு பேர் போட்டுருக்கால்ல, எல்லாரும் பாகவதால் தான். பகவன் நாமம் சொல்கிறவா எல்லாருக்கும் பாகவதால் தான், அதில் எந்த இதுவும் கிடையாது. ஆனால் துக்காராம் மகாராஜ் ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, சதா சர்வத்திரும் ராத்திரி திவச தியான. ராத்திரி அவருடைய நிலைமை எப்படி இருந்தது? ஜாகிருதீம் ஸ்வப்னீம் பாண்டுரங்கா பாண்டுரங்க தியானீம் அப்படின்னா இருந்தார் அவர். எப்போ பார்த்தாலும் பகவன் மயம்தான், வேற பாண்டுரங்கனை தவிர வேற எதுவுமே தெரியாதவருக்கு. அவர் எப்படி தான் எப்படி இருந்தார்னா, தன் மனைவி கஷ்டப்பட்டுருக்கா. இந்த மாதிரி பாகவதெல்லாம் எப்படி என்ன கோடி கோடியாக சௌக்கியமாக இருந்துட்டு லேட்டஸ்ட்டு கார் வச்சுட்டு இப்படி இருந்தவாளாண்ணா எல்லாரும் அன்னன்னைக்கு ஆகாரத்துக்கே கஷ்டப்பட்டு இருந்தவா தான் எல்லா பாகவதாலும். இன்னைக்கு அவளுடைய கதையெல்லாம் சொல்லி நாங்கள்லாம் சௌக்கியமாக இருக்கோம். ஆனால் அவெல்லாம் பார்த்தா ரொம்ப சாதாரணமாக இருக்கிறவா தான், ரொம்ப 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 சாதாரணமாக இருக்கிறவா. சிவாஜி மகாராஜா என்ன பண்ணார்னா, துக்காராம் மகாராஜ் இப்படி கஷ்டப்படுறாருன்றதுக்காக ஒரு பிளேட்டு முழுக்க நகை, இன்னொரு பிளேட்டு முழுக்க பட்டுப்பட, அதை வச்சுட்டு அவர் யாவத் ஜீவன் சௌக்கியமாக இருக்கலாம். அவ்வளோ இது கொண்டு கொடுத்தார். கொண்டு கொடுத்த உடனே, அப்பா உன் அன்புக்கு ரொம்ப சந்தோஷம், இதை திரும்ப எடுத்துன்னு போயிடு அப்படின்ட்டு. நீங்கள் ஏற்றுக்கணும், உங்களுக்காக இல்லைன்னாலும் கொடுங்க கஷ்டப்படுறதே அப்படின்னு கேட்ட உடனே துக்காராம் மகாராஜ் சொல்கிறார், அப்பா உழைக்காமல் ஒரு காசை சம்பாதிக்கக்கூடாது, ஒருத்தர்கிட்டேருந்து வாங்கிக்கக்கூடாது. நானும் வைசிய குலத்தில் பிறந்தவன், அதனால் வாங்கிக்கக்கூடாது. இல்லை நீங்கள் வாங்கிட்டு தான் ஆகணும்னா நான் வாங்கிக்க மாட்டேன். கோமாம்சத்தை கொண்டு வைக்கிறேன், எனக்காக நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும்னா நீ என்னை கொடுத்தா நான் சாப்பிடுவேனா? இப்போ யாரா இருக்கேள் கோமாம்சத்தை கொண்டு கொடுக்குறேன், நீ எனக்காக சாப்பிடணும்னு கொடுத்தா நம்ம சாப்பிடுவோமோ? அந்த மாதிரி நினைக்கிறாராம். அந்த வஜ்ர வைதூரியமும் பொருளையும் அந்த வஸ்திரங்கள் எல்லாத்தையும் திரும்ப எடுத்துன்னு போன அனுப்பிச்சிட்டார், வச்சுக்கவே இல்லை ஒன்று கூட. இப்படி சதா சர்வத்திரமும் அவருக்கு என்னன்னா, பகல்லையும் நாமும் ராத்திரி தூங்கினா சொப்னத்தில் பாண்டுறங்கன், இப்படியே தன் மனசு வச்சுட்டு இருக்கிறதுனால பாண்டுரங்க தியானீம் பாண்டுரங்கமணீம், இப்படி சதா சர்வத்திர காலமும் பகவன் நாம சொல்லிண்டு பகவன் மயமா தன்னுடைய ஹிருதயத்தை வச்சுண்டு யாராவது பாகவதால் இருந்தான்னா, அப்பேற்பட்ட பாகவதரை நீ அவர் பரம பாகவதோத்தமன்னு நீ தெரிஞ்சிக்க வேண்டாம். தெரிஞ்சிக்காமையே இப்படி பஜாரில் போயின்னு இருக்கும்போது எதர்ச்சே அவர் உன் கண்ணு முன்னாடி வரணும் அப்படின்னா, அதுக்கே நீ என்ன பண்ணியிருக்கணும்னா, கோடி ஜென்ம புண்ணிய, நீ கோடி ஜென்மால புண்ணியம் பண்ணியிருந்தாதான் இந்த மாதிரி ஒரு பாகவதரை பார்க்கறதுக்குள்ள பாக்கியம் உனக்கு கிடைக்கும். அதனால தான் கருக்ஷேத்திர பிரதட்சிணா பேட்டு சந்த சாது ஜனா. எல்லாரும் என்ன சொல்ற, பண்டரிபுரம் போனா முதல்ல க்ஷேத்திர பிரதட்சிணம் பண்ணு, சாதுக்களை பாரு, அப்புறம் பாண்டுரங்கனை பாரு. ஏன்னா பாண்டுரங்கனை எப்போ போனாலும் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் நீ பண்டரிபுரம் முழுக்க பஜனை பண்ணிட்டு சுத்தினாதான் ஏதோ ஒரு கால் துக்காராம் மகாராஜ் நாமதேவ் மகாராஜ்னு எழுதி வச்சுட்டா கதை நம்மளுக்கு தெரியறது. இன்னைக்கு எத்தனை துக்காராம் நாமதேவர் வாழ்ந்துட்டு இருக்காலும் நம்மளுக்கு தெரியுமா? என்ன, நான் தான் நாமதேவர் துக்காராம் மாதிரி பக்தி பண்ணிட்டு இருக்கேன், நான் பாண்டுரங்கனை பார்த்தவன், நான் பாண்டுரங்கிட்ட பேசின்னு இருக்கேன்னு யாராவது இந்த மாதிரி பார்த்தவா இருப்பாளோ, சொல்லுவாளோ, தன்னை ப்ராபகண்டா பண்ணிக்கவே மாட்டாளோன்னும்.
அப்படி நீ பிரதட்சிணம் பண்ணி இப்படி வந்தேன்னா அவளை பார்த்த புண்ணியமாவது சரி உன் மனசு மாறும், பாண்டுரங்கன்ட்ட ஈடுபாடு வரும். அதனால இப்பேற்பட்ட மகான்களை பார்க்கணும்னா நீ கோட்டி ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்ற. இந்த பாகவதருக்கு என்னன்னா அவருக்கு ஒரு பரம ஆசை, ஒரு ரொம்ப ஆசை என்னன்னா இந்த உலகத்திலே உயர்ந்த பாகவதர் இருந்தால் அவர் தரிசனம் பண்ணணும்னு. நேராக நாரதர் கண்ணில் தெம்பட்டார் அவருக்கு. உடனே நேரம் நமஸ்காரம் பண்ணி, ஆஹா நான் இப்போ சங்கல்பம் பண்ணி நடந்து வந்துட்டே இருக்கேன், இந்த உலகத்திலே பரம பாகவதோத்தமனை பார்க்கணும்னு நீங்கள் நேராக வந்தீர், தேவரீருக்கு நமஸ்காரம், என்னுடைய இந்த ஜென்மா கிருதார்த்தம் ஆயிடுத்து, நான் நினைச்சதை நடந்துருத்துன்னு நமஸ்காரம் பண்ணினார். உடனே அவர் உண்மையாகவே பரம பாகவதோத்தமர் தானே, ஏன்னா அவர்னால தான் அடுத்தது வர பாகவதோத்தமால் எல்லாரும் வந்ததே அவர்னால தான். துருவசுவாமி, பிரகலாத சுவாமி, வால்மீகி, வியாசர் எல்லாருக்கும் நல்லதை உபதேசம் பண்ணி ஸ்ரீமத் பாகவதத்துக்கும் வரத்துக்கும் அவர் தான் காரணம், ஸ்ரீமத் ராமாயணத்துக்கும் வரத்துக்கு அவர் தான் காரணம். பாகவத சிரேஷ்டலாக இருக்கக்கூடிய துருவசுவாமி, பிரகலாத சுவாமி, இந்த மாதிரி எல்லாரையும் உண்டாக்கினவர் அவர் தானே, அவர் உண்மையாமே பரம பாகவதோத்தமர் தான். உடனே அவர் என்ன சொல்கிறார்னா, இந்த மாதிரி பெரியவாள்லாம் போய் நீங்கள் எப்பேற்பட்ட மகான் அப்படின்னு என்ன, ஆமாமா நான் பெரிய மகான் யாரும் சொல்லிக்க வேண்டாம், ஆமாமா நான் பெரிய மகான் எனக்கு நமஸ்காரம் பண்ணு, நான் சொல்கிற பணத்தை எல்லாரையும் கொடுன்னான்னா அவன் ஏமாத்துறான்னு அர்த்தம், அவன்கிட்டே போகக்கூடாது. எந்த மகானும் தன்னை மகான்னு சொல்லிக்க வேண்டாம். அமி அபராதி அபராதி அகோராமா அப்படின்னு யார் சொல்கிறார்? சமர்த்த ராமதாசர் சொல்கிறார். அவர் எப்பேற்பட்டவர்? 13 கோடி ஸ்ரீராம ஜெயராம சொல்லி புரஸ்சரணம் பண்ணியிருக்கார். காயத்ரி ஜபம் சதுர்விகும் சத்யக்ஷரான் 24 அக்ஷரம் காயத்ரி ஜபத்தை 3 தடவை சித்தி பண்ணியிருக்கார். இப்படி இருக்கிற தான் வாழ்க்கை முழுக்க பிரம்மச்சரியம் ஆஞ்சநேய சுவாமியோட அம்சம் அவர் சமர்த்த ராமதாசர். அவர்னால தான் சிவாஜி மகாராஜா ஹிந்து சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடிஞ்சது. 2 கண்ணு போல அவருக்கு, ஒரு கண்ணு துக்காராம் மகாராஜ், இன்னொரு கண்ணு சமர்த்த ராமதாஸ். அப்படி இருக்கிற சமர்த்த ராமதாசர் சொல்றார், நான் மகா அபராதி, எனக்கு திருட புத்தி கிடையாது ராமா, நீ தான் காப்பாற்றணும் அப்படின்ற. அதனால நான் தான் மகான்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனை நம்பாதீங்கோ, அவன் ஃப்ராடுன்னு அர்த்தம். இப்படி நாரதர் நீங்கள் தான் உலகத்தில் பெரிய பாகவதர்னு சொன்ன உடனே, அப்பாப்பா நான்லாம் பாகவதர் இல்லை, நீ சும்மா இந்த மாதிரி பட்டத்தெல்லாம் எனக்கு கட்டாத, பாகவதர்னா என்ன பெரிய இதுவா, உண்மையாக பாகவதர்னா என்னை எல்லாரும் கூப்பிடுன்றா, பீடத்தில் உட்காத்தி வைக்கிறான், உங்களை அக்ஷதையை போட்டு மேலே பகவத்குணம் சொல்லுன்னு எல்லாரும் என்னை கூப்பிட்டு சொல்லிகிட்டே இருக்கா. நான் சொல்லாமல் இருந்தேன்னா நானே டல்லாயிடுவேன், ஏன்னா அப்படி ஒரு சாபம் இருக்குது சுற்றிகிட்டே இருக்கணும்னு. அதனால் இதனால நான் ஒரு பாகவதனா? உண்மையான பாகவதன் யாருன்னா என்னுடைய சிஷ்யன் பிரகலாதன். ஏன் பிரகலாதன் உண்மையான பாகவதர்னா, நீ பகவன் நாமம் சொல்லு சொல்லு சொல்லுன்னாலே சொல்ல மாட்டேங்கிறா. வெக்கத்தை விட்டு சொல்லுங்க, வெக்கத்தை விட்டு சொல்லணும்னா அப்பயே யோஜனை பண்ணி கொல்லாமா வாயனாமான்னு வாயை கொஞ்சம் யாருக்கும் தெரியாமல் முணுமுணுக்கிறார். அப்புறம் 2 பாட்டு ஆனதுக்கப்புறம் வாயை திறக்கிறார், அப்புறம் மெதுவாக கையை தட்டுறார், அப்புறம் ஆட ஆரம்பிச்சிடார். இவ்வளோ கலப்ப வேண்டியிருக்கு, அது கீழேந்து சொல்லணும்னு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி. ஆனால் நீ நாமம் சொன்னால் அடிப்பேன், நாமம் சொன்னால் வெட்டுவேன், ஹரிநாராயணே கிடையாது, நீ எப்படி சொன்னாலும் சரி உன்னை சம்ஹாரம் பண்ணிடுவேன்னு பலவிதமாக உபாயங்கள்லாம் யோஜனை பண்ணி 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 எல்லாம் ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல, எது ஆனாலும் பரவாயில்ல, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் நாமம் சொல்கிறத நிறுத்த மாட்டேன், பக்தி பண்ணுறதை நிறுத்த மாட்டேன்னு இருந்தாரோனோ. அதனால என் சிஷ்யன் பிரகலாதன் தான் ஒஸ்தி அப்படின்னார். உடனே அவருக்கு என்ன ஆச்சரியம், எங்கே இருப்பார்னு கேட்டால், இந்த மாதிரி இவெல்லாம் இந்த நேரத்தில் இருப்பான், இவா சொன்னால் இருப்பா, அவளுடைய வாக்கு பலிதம், அதனால் இமாலயத்துக்கு போய் இந்த இடத்துல இருக்காருன்னொடனே நேராக அங்கே போனார். பிரகலாத சுவாமி தரிசனம் கொடுக்குறாராம் அவருக்கு. தரிசனம் கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணி, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு, பரம பாகவதோத்தமராக இந்த உலகத்திலே பரம பாகவதோத்தமர் யாருன்னு நினச்சிட்டு இருந்தேன், அவருடைய தரிசனம் எனக்கு கிடைச்சிடுது அப்படின்னார். இந்த மாதிரி தான் போனதை சொன்னனே, அப்படியே ஒத்துப்பாலோ. உடனே பிரகலாத சுவாமி சொல்கிறார், அதெல்லாம் சரி, அவருக்கு என் மேலே பிரியம் சொன்னார், நான் இன்னும் பெரிய பாகவதோத்தமன், நான் என் கடமையே செஞ்சேன், நாமம் சொல்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணினேன், என் பிரபு என்னை காப்பாற்றினான், எனக்காக நரசிம்மாவதாரம் பண்ணார், நரசிம்மாவதாரம் பண்ணினார்னா ஏதோ வந்தார், பிரகலாதனை காப்பாற்றணும்னு வந்தார், ஒரு 2.5 மணி நேரம் நாடகம் பண்ணினார், எங்கள் அப்பாவை சம்ஹாரம் பண்ணார், கிளம்பிட்டார், அவ்வளோதான். மொத்தமே எனக்கு எல்லாம் 2.5 மணி நேரம் தான் என் பிரபு கூட இருக்கிற பாக்கியம். நான் என்ன பெரிய பாகவதோத்தமனா? பாகவதோத்தமன்னா யாருன்னா
ஆஞ்சநேய சுவாமி தான் உண்மையான பாகவதர். ஏன்னா பிரபு கூடயே இருக்கணும், அவர் கைங்கள் எல்லாம் பார்த்துக்கணும், தான் இல்லைன்னா அவரே ஸ்தம்பிச்சு போயிடுவார் அப்படின்ற மாதிரி கைங்கரியம் பண்ணணுமா. ஒரு குருவுக்கு சிஷ்யன்னா அப்படி இருக்கணுமா. ஐயோ அந்த பையன் எனக்கு இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி குரு நினைக்கணுமா. அப்படி கெட்டிக்காரத்துவமாக வினயத்தோட எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கணும். அப்படி ஒரு தாசன், அப்படி ஒரு பக்தன் ஹனுமார். எனக்கா பெருமாள் வந்து 2.5 மணி நேரம் இருந்து கிளம்பிட்டார். 11,000 வருஷம் ராமர் கூடவே வந்து அத்தனை கைங்கரியும் பண்ணார் ஹனுமார். அவர் தான் இருக்கிறதுலே ஒஸ்தி அப்படின்னா. உடனே நீ எங்கே ஹனுமார் எங்கே இருக்காருன்னா இந்த இடத்துல இருக்கார். நேராக ஹனுமாரை போய் பார்த்தேன். ஹனுமாரை போய் நமஸ்காரம் பண்ணி உலகத்திலே பரம பாகவதோத்தமரோட தரிசனம் ஆச்சு அப்படின்னார். உடனே நமஸ்காரம் பண்ணி அது நான் இல்லை அப்படின்ட்டார். இல்லை உங்களை தான் சொல்லி அமிச்சார்னா நான் என்ன பெரிய கைங்கரியம் பண்ணிட்டேன். ராமர் கொடுத்த அங்குலியத்தை கொண்டு போய் தேவிகிட்ட கொடுத்தேன், தேவி கொடுத்த சூடாமணியை கொண்டு வந்து ராமர்கிட்ட கொடுத்துறேன். நீங்கள் ஒன்று யோசிக்கணும், எத்தனை கோடி கணக்கான குரங்குகள் அங்கே இருக்குது. அதில் தட்சிண திக்கு நோக்கி எத்தனை ஆயிரக்கணக்கான குரங்குகள் வந்தது. அதில் என்னை கூப்பிட்டு என்கிட்ட தான் கொடுத்தார் ராமர் மோதிரத்தை. ஏன்னா 1000 மோதிரம் காப்பி, ஒரு இந்த டூப்ளிகேட் காப்பி மாதிரி வச்சுட்டு நீ சீதையை பார்த்தா கொடு, நீ சீதையை பார்த்தா கொடுன்னு 1000 மோதிரத்தில் கொடுக்கல அவர். அடையாளம்னா இப்படி தானே கொடுக்க முடியும். யார் எங்கே போய் பார்ப்பா என்னன்னு அவருக்கு என்ன தெரியுமா. ஆஞ்சநேய சுவாமியை கூப்பிட்டு இந்த மோதிரத்தை கொடுத்தாராம். இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா அவருக்கு முன்னாடியே தெரியும் நான் தான் பார்க்க போகிறேன்னு. ஏதோ என் சாமர்த்தியத்தில் நான் போய் பார்க்கல, என் பிரபு தான் எனக்கு அனுகிரகம் பண்ணினார். நான் என்ன பண்ணினேன்னா இந்த லெட்டர் பியூன் வேலை பார்த்தேன். இங்கேருந்து லெட்டரை கொண்டு போய் அந்த ஆஃபீஸில் கொடுத்துட்டு அங்கேருந்து இருக்கிற லெட்டரை கொண்டு இங்கே கொடுக்குற மாதிரி இவர்கிட்டேருந்து இருக்கிற அங்குலியக்கத்தை கொண்டு போய் தேவிகிட்ட கொடுத்தேன், தேவிகிட்ட இருக்கிற சூடாமணியை கொண்டு வந்து இங்கே கொடுத்தேன். இவ்வளோதான், நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணில்ல. இதை விட உண்மையான பாகவதர் ஒருத்தர் உண்டுன்னா இன்னொருத்தர் உண்டு. அது யாருன்னா உத்தவர். அவர் தான் உண்மையான பாகவதர். ஏன்னா ராமா ராமான்னு பக்கத்திலே நின்று ராமருடைய காம்பீரியம் கிட்டக்க கூட போக முடியாதான். அவர் எல்லார்கிட்டையும் சுலபமாக தான் இருக்கார், சௌலபியமாக தான் இருக்கார். ஆனால் அவருடைய கம்பீரம் என்னென்னா கிட்டக்க போக முடியாது, நடுங்கின்னு தான் எல்லாம் பேசுகிற மாதிரி இருக்கும். அப்படி கம்பீர புருஷன் அவர். ஆனால் இதே கிருஷ்ணாவதாரத்தில் உத்தவர் எப்படின்னா கிருஷ்ணர் கூடயே இருப்பார், கிருஷ்ணருக்கு வேணுங்கிற சலஹாலாம் கொடுப்பார், கிருஷ்ணர் சாப்பிட்ட மிச்சத்தை தான் சாப்பிடுவார், கிருஷ்ணர் உடுத்தி இந்த வஸ்திரத்தை தான் உடுத்திப்பார், கிருஷ்ணர்கிட்ட சகஜமாக பேசுவார், கிருஷ்ணருக்கு பரம கைங்கரியம், கிருஷ்ணருக்கு வேணும்னா சாரத்தியம் பண்ணுவார், கிருஷ்ணர் கூடயே தான் இருப்பார். எப்படி லக்ஷ்மண சுவாமி ஆஞ்சநேய ராமர் கூட இருந்தாரோ அதே மாதிரி தான் இருப்பார். அதுதான் இன்னும் வசத்தின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே உத்தவர் எங்கே இருக்காருன்னு உத்தவர் இந்த இடத்துல இருக்காருன்னு உத்தவரை போய் தரிசனம் பண்ணினார். பரம பாகவதோத்தமருடைய தரிசனம் ஆச்சுன்னார். உடனே அவர் சொன்னார் அதெல்லாம் சரி அப்படின்னு நான் நினைக்கல, எல்லாரும் அவ்வா சொல்கிறா. எனக்கு இந்த பக்தி வந்ததுக்கு காரணமே கோபிகைகள்னால தான். நானும் வரட்டு வேதாந்தியாக தான் இருந்தேன். பிருகஸ்பதி சிஷ்யான்னு பிருகஸ்பதியினுடைய சிஷ்யன் எல்லாம் தெரிஞ்சுட்டேன்னு ஒரு என்னால் முடியும். என்ன இப்போ எதுவுமே அழியக்கூடியது தானே உலகத்தில். அப்படிலாம் வேதாந்தம் பேசி கோபிகைகளை சமாதானம் படுத்தி நீங்கள் கிருஷ்ணரை பற்றி அழாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வரலான்னு தான் கிளம்பினேன். இது பாகவதத்தில் உள்ள சரித்திரம். அப்போ தான் கோபிகைகள் பிரமர கீதம்லாம் பாடுறான். அப்படிலாம் சொல்லிட்டு கிளம்பினேன். ஆனால் அங்கே போய் அவள் பக்தியை பார்த்ததுக்கப்புறம் நான் மாறிட்டேன். கரெக்டு வேதாந்தம் இந்த பக்தி முன்னாடி ஏவம் பக்தி சகல புவனே நேக்ஷிதா நஸ்ருதாவா. இந்த மாதிரி ஒரு பக்தி இந்த உலகத்தில் யாரும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அதனால அவெல்லாம் என்ன பண்ணான்னா கோபிகைகள்லாம் ரொம்ப நாள் ஆச்சு கிருஷ்ணரை பார்த்து. கிருஷ்ணர் வந்து 12 வயசு 11 வயசு 12 வயசில் கிளம்பிட்டாரா. இப்போ கிருஷ்ணருக்கு கிட்டத்தட்ட கிருஷ்ணர் கிளம்பி ஒரு 7-8 வருஷம் ஆயிடுது. இப்போ கிருஷ்ணர் வந்து மதுரையில் தங்கிட்டு இருக்கார். அவர் ஒரு தடவை கூட வரல பிருந்தாவனத்துக்கு அப்புறம் பார்க்குறதுக்கு. இப்படி இருக்கணும். ஆனால் இவாளுடைய பக்தி கொஞ்சம் கூட குறையல. இவா என்ன பண்ணுறான்னா கிருஷ்ணருக்கு அது வேணும் இது வேணும்னு, கிருஷ்ணருக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு கொண்டு கொடுக்குறா. பார்த்தா அவர் தேர் முழுக்க சாமானம் கிருஷ்ணருக்கு. உடனே உத்தவர் சொல்கிறார், நான் இங்கே வந்திருக்கேன், எனக்கு ஏதாவது என்ன பிடிக்கும்னு கேட்டு ஒன்றாவது கொடுக்கலாமே அப்படின்னு கேட்குறாராம் உத்தவர். ஐயோ நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது, உங்களுக்கு என்ன வேணும்னு, எனக்கு இந்த பக்ஷனம் இந்த பொருள்லாம் வேண்டாம். அவருடைய மேல் வஸ்திரத்தை எடுத்து கீழே போட்டாராம். போட்டு நீங்கள் எல்லாரும் வந்து இதில் நில்லுங்கோ, அப்படியே நீங்கள் நில்லு, கிருஷ்ணான்னு சொல்லி உங்கள் பாத தூளியை அதில் கொஞ்சம் தெளிங்கோ.
அவவா இறங்கிடுங்கோ, இதை மூட்டை கட்டின்னு எடுத்துன்னு போய் இனிமே எனக்கு தினமும் இதுக்கு தான் பூஜை, வேற எதுவும் பூஜை கிடையாது எனக்கு. ஏன்னா இப்படி ஒரு பக்தி பண்ண முடியும்னு காண்பிச்சது கோபிகைகள் தான். சர்வஸ்வமும் கிருஷ்ணார்ப்பணம், என்ன வேணாலும் பண்ணாலும் சரி கிருஷ்ணார்ப்பணம் தான். அப்படி இந்த மாதிரி எனக்கு பக்தி சொல்லி கொடுத்ததே கோபிகைகள். அதனால் கோபிகைகளை போய் பாருங்க, அவள் தான் பரமபாகவதோத்தமன். உடனே கோபிகைகளை வந்து பார்த்தா கோபிகைகள் என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் சரி, எங்களுக்கு கிருஷ்ண பக்தி சொல்லி கொடுத்ததே ராதை அப்படின்னா. நீங்கள் ராதையை தான் போய் பார்க்கணும், ராதை தான் பிரதம பக்த. எப்படி ராமாவதாரத்தில் தேவி தான் பிரதம பக்தையோ அதே மாதிரி கிருஷ்ணருக்கு ராதை தான் பிரதம பக்த. ராதையுடைய பக்தியினுடைய அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் கோபிகைகள்கிட்டே வருது. ஏன்னா ராதையுடைய பக்தி தானே கீத கோவிந்தம் அஷ்டபதி முழுக்க. என்ன விரகம், எப்படி கிருஷ்ணரை கணிச்சு துடிச்சது, அந்த இது முழுக்க கீத கோவிந்த அஷ்டபதி முழுக்க அது தானே வருது. இப்படி ராதைன்னு சொன்ன உடனே ராதையை தரிசனம் பண்ணணும்னா சுலபம் கிடையாது. ராதையை பார்க்கணும்னா கிருஷ்ணரை பார்த்தா தான் உண்டு அப்படின்னு. உடனே கிருஷ்ணர் எங்கே இருக்காருன்னா, கிருஷ்ணர் வந்து இப்போது துவாரகாதீஷனா பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். சரி துவாரகைக்கு போகலாமா அப்படின்ன உடனே நாரதரும் சேர்ந்துட்டார். இப்போ சரி வாங்க துவாரகைக்கு போய் கிருஷ்ணரை பார்ப்போம். ராதைய தரிசனம் பண்ண முன்னும் அவருக்கு வந்து உலகத்திலே பரம பாகவதோத்தமால் பார்க்கணும்னு கிளம்பினார். இன்னும் அவருக்கு பூர்ண ஆள். அது நேராக துவாரகைக்கு வந்தார். கிருஷ்ணர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு பார்த்தா துவாரகையிலே மொத்தம் 10 பேர் தான் இருக்கலாம். அந்த துவாரகையே ஒரு தீவு தானே, ஒரு ஐலாண்டு தானே, அது பூட்டி வச்சிருக்கா, சீல் பண்ணி வச்சிருக்கா, யாரும் உள்ளே போகக்கூடாது. என்ன ஆச்சுன்னா, இல்லை இது வந்து கிழக்கு சமுத்திரம் இல்லை, இப்போ நம்ம பாம்பே இருக்கிறது என்ன சமுத்திரம், மேற்கு சமுத்திரம், வெஸ்ட். இதுக்கு அப்படியே ஈஸ்ட் சைடு அது எதுன்னா பூரி ஜெகநாத். இங்கேருந்து பார்த்தா ஒரு கோடு மாதிரி இருக்கும். அந்த பூரி ஜெகநாதத்தில் இருக்க அந்த ராஜாவுனுடைய மனைவி யாருன்னா கிருஷ்ணருடைய அத்தையம். ரொம்ப நாளாக கிருஷ்ணரை கூப்பிட்டு இருக்காளாம், கிருஷ்ணா நீ வந்து வரமாட்டேங்கிறோன்னே பகவான் இப்போ அவருக்கு சமயம் கிடைச்சதுனால எல்லாரையும் அழிச்சுன்னு போயிருக்காராம் அங்கே போய் தங்கலான்னு சமுத்திரக்கரையில். பகவான் உடனே அந்த சமுத்திரக்கரையில் போய் நின்றுண்டு சமுத்திர அலை பார்த்தா போதும்னு தோணுமா, அது அலை அடிச்சுட்டே இருக்கிறத அழகாக ரசிச்சுன்னு இருக்கார் நின்றுண்டு சமுத்திரக்கரையில். கூடையே பலராம சுவாமியும் சுபத்ரையும் இருக்கா. நடுப்புற சுபத்ர, வலது பக்கம் கிருஷ்ணர், இடது பக்கம் பலராமர். வலது பக்கம் பலராமர், இடது பக்கம் கிருஷ்ணர், நடுப்புற சுபத்ரா இருக்கா. இப்படி நின்றுருக்கா. நின்று இந்த அழகை பார்த்துட்டே இருக்கும்போது அவருக்கு ஆர்வம், கிளம்பி வந்துட்டாராம் பூரி ஜெகநாதம். வந்தபோது கரெக்டாக இவா 3 பேரும் வந்து தங்கிண்டு அந்த சமுத்திரத்தை ரசிச்சுன்னு இருக்கும்போது நாரதர் அங்கேருந்து வந்து கிருஷ்ணர்கிட்ட போய் அனுமதி கேளும்னு உடனே கிருஷ்ணர்கிட்ட வந்து எனக்கு ராதையை பார்க்கணும் அப்படின்ன உடனே ரொம்ப நாள் ஆச்சா ராதையை பார்த்து கிருஷ்ணர் உடனே ராதே ராதே ராதேன்னு உருக ஆரம்பிச்சிட்டார். உருக்கம்னா எப்படி ஒரு உருக்கம்னா அதான் நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாது ஒன்றும். நாமளும் ஒருத்தர் பிரிஞ்சான்னா அவர் நினச்சி ஒரு 5 நிமிஷம் அழுவோம், அதுக்கப்புறம் ஏதாவது காஃபி கீஃபியை குடிச்சிட்டு டீயை குடிச்சிட்டு கிளம்பிடுவோம், அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய உருக்கம். அது விரக பராகாஷ்டன்றது அது நம்மளுக்கு அனுபவம் கிடையாது. ராதையை பார்க்கணும்னு கிருஷ்ணர் எப்படின்னா அழறார் உடம்பே உருக ஆரம்பிச்சிருந்தான். அப்படி ஒரு விரகம். ராதே ராதே ராதேன்றார். கண்ணெல்லாம் உருகிறது, முகம்லாம் உருகிறது, கையெல்லாம் உருகிறது, திரவமாக ஓடுறதான். போகிற போக்கு பார்த்தா கிருஷ்ணரே உருகி போயிடுவார்னு உடனே பயமாக எடுத்து இப்போ எப்படி இருக்குன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருகி வந்து முழங்கை வள்ளியும் இல்லையா, முழங்கால் வள்ளியும் இல்லையா, மூஞ்சி இல்லாமல் உருக ஆரம்பிச்சிருது. இப்படி உருகின்றே இருக்கும்போது நாரதர் இதனடா அது வம்பா போயிடுத்து, எல்லாரும் நம்மளை இது பண்ணிடுவா, ஏதாவது ஒன்று பண்ணணும்னு உடனே அங்கே தான் ஒரு பக்கத்தில் ஒரு அந்தப்புறத்தில் ருக்மிணி தேவி இருக்கலாம். உடனே ருக்மிணி தேவியை கூப்பிட்டு, விஷயம் தெரியாதவளுக்கு, ருக்மிணி அஷ்டமகிஷிகளோடு வந்திருக்கார் கிருஷ்ணர். விஷயம் தெரிஞ்ச உடனே வாமா, உனக்கு ராத வேஷம் போட்டு விட்றேன், மற்ற மகிஷிகள் எல்லாரையும் கோபிகைகளாக மாற்றி விட்டுறேன், நேராக போய் முதல்ல நிற்போம், அவருடைய உருக்கம் நிற்கிறதா பார்ப்போம் அப்படின்னு விறுவிறுன்னு ருக்மிணிக்கு வேஷம் போட்டு அந்த மகிஷிகள்லாம் கோபிகைகளாக மாற்றி கொண்டு வந்து கிருஷ்ணர் முன்னாடி நிறுத்தி, கிருஷ்ணா ராதை வந்துட்டா, இங்கே பாருன்னு உடனே என் ராதை வந்துட்டாளான்னு பகவான் பார்த்தாரோன்னு ராதையை. அது எந்த அவசரத்தில் பார்த்தாரோ அந்த அவசரத்தில் தான் இன்றைக்கி ஜெகநாத சுவாமியாக நின்றுருக்காரு. அதனால தான் அங்கே ஏன் அவருக்கு கையும் காலும் இல்லை, மூஞ்சி பார்த்தா ஒரு பெரிய மூஞ்சியாக இருக்கும், அந்த ஒரு கண்ணு மாதிரி வரைஞ்சிருப்பா, அவ்வளோதான்.
கையும் பார்த்தேன்னா இப்போ அழகாக நம்மளுக்கு மற்ற மூர்த்திகள்லாம் இருப்பது போல் வேணுகானமாவோ கோதண்ட பாணியாவெல்லாம் இருக்க மாட்டார் அவர். வெறும் ஒரு கட்டை மாதிரி நீட்டிகிட்டு இருக்கும் கை. கீழே பார்த்தா ஏதோ இது ஒரு புரியாத மாதிரி சொன்னால் ஒரு பாத்திரத்தை கவுத்தா மாதிரி தான் இருக்கும். கீழே காலும் இருக்காது. இதுக்கு என்ன சரித்திரம்னா இதுதான் காரணம். ராதைனா பூர்ண பிரேம, அந்த ஒரு பக்தி பிரேம விரகத்தை காண்பிச்ச மூர்த்தியாம். அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு பூரி ஜெகநாதத்தில் இருந்தார். அதனால தான் உலகத்திலேயே உயர்ந்த காவியமாக இருக்கக்கூடிய அஷ்டபதியை ஜெயதேவர் பூரி ஜெகநாத் தான் சமர்ப்பணம் பண்ணினார். என்ன ராதைக்காக உருகின மூர்த்தி. இது ஏன் சொன்னேன்னா, இப்போ தாசன்னா பிரகலாத சுவாமி சொன்னாரோன்னு ஆஞ்சநேய சுவாமி மாதிரி ஒரு தாசன் கிடையாதுன்னு. உண்மையாக ஆஞ்சநேய சுவாமி மாதிரி ஒரு தாசன் உண்டா? ஆஞ்சநேய சுவாமி மாத்திரம் இல்லைன்னா ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம். இங்கே ரிஷமுக பர்வதத்தில் ராமர் தபிச்சுன்னு இருக்கார் சீதேன்னு. அங்கே லங்கையில் தேவி தபிச்சுன்னு இருக்கா. இந்த மாலைன்ற இதுக்கு தரணமணின்னு பேர் நடுப்பில் இருக்கிறதுக்கு. இந்த 2 நுனியும் சேர்த்து முடி போட்டால் தான் இது மாலையாக மாறும். எப்படி இருக்காருன்னா, இந்த மாலையோட 2 நுனி போல ஒரு பக்கம் ராமரும் ஒரு பக்கம் தேவியும் தனித்தனியாக இருக்கலாம். அவளை சேர்ப்பது போல யாருன்னா ராமாயண மகாமாலா ரத்னம். இப்போ அழகான ஒரு நெக்லஸ் இருக்குன்னா அந்த நெக்லஸ் 2 நுனியும் சேராமல் இருக்கிறவங்களையும் கழுத்தில் போட்டுக்க முடியுமோ? அதுக்கு நடுப்புற ஒரு டைமண்ட் மாதிரி வச்சு 2த்தையும் சேர்க்குறாலோனோ, அதை மாதிரி இந்த ராமாயணமாகிற அதுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய கதாபாத்திரம் கதாநாயகனும் கதாநாயகியும் பிரிஞ்சு இருக்கும்போது ரத்னம் போல ஆஞ்சநேய சுவாமி அதை சேர்த்துட்டார். அதனால தான் ராமாயணமே ஒரு மாலையாக மாறினது. அதனால அந்த ரத்னம் போல ஆஞ்சநேய சுவாமி அப்படின்ற இது. நீங்கள் இந்த ராமாயணத்தில் 2 முக்கியமான பாத்திரம். ஒன்று லக்ஷ்மண சுவாமி, இன்னொன்று ஆஞ்சநேய சுவாமி. இவா 2 பேரும் யுத்தத்தில் இவாளுடைய பங்கு, ராமருடைய பங்கு 50%ன்னா இவாள்தும் ஒன்றும் கம்மி கிடையாது. ஏன்னா இந்திரஜித் வதம் ஆன உடனே இனிமேல் ஜெயிச்சாச்சுன்னு எல்லாரும் சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம்தான் இந்திரன் தேர் அனுப்புகிறான். அது வரையும் கப்பட்டமாக இருக்கான். அவனுக்கே மாயா இருக்கு. ஒரு கால் ராமர் தோத்துட்டான்னா நீ ரதத்தை வேற அனுப்புறியாடான்னா அதுக்கும் சேர்த்து அடிப்பான் ராவணன், என்ன தோக்கடிக்கிறதுக்கு. அதனால அது வரையும் ரதத்தை அனுப்பலையா இந்திரன். ராவணன் கூட சண்டை போடும்போது தான் ரதத்தை அனுப்புகிறான். அது வரையும் பார்த்துன்னு தான் இருக்கான் யார் ஜெயிக்கிறான்னு. ராமர் பிறந்ததுக்கப்புறம் அவர் பார்த்தா தூங்கவே மாட்டேங்கிறாராம். அழுதுண்டே இருக்கிறது. என்னென்னமோலாம் பண்ணி பார்க்குறேன், என்னடா இந்த குழந்தை தூங்கவே மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோலாம் பண்ணி பார்க்குறான். உடனே சுமித்ரா அம்மா அங்கேருந்து சொல்கிறாளாம், லக்ஷ்மண சுவாமி அழிச்சுன்னு வந்துட்டா. என் குழந்தையும் தூங்கவே மாட்டேங்கிறான், என்னன்னே தெரியல, ரொம்ப அழுதுண்டே இருக்கான் அப்படின்னு. உடனே அவள் என்ன பண்ணினா, பேசிண்டே ராமரையும் லக்ஷ்மணனையும் சேர்ந்து ஒரே தொட்டியில் போட்டால் அடுத்த க்ஷணம் பார்த்தா 2 நன்னா தூங்கிட்டு தான் குழந்தைகள். இது ரொம்ப நன்னா இருக்கே அப்படின்னு. நச்சத்தேன வினா நித்ராம். அவருக்கு விவரம் தெரிஞ்சதில்லை. சின்ன குழந்தையா இருக்கும்போதே அப்படித்தானா. அப்போலேருந்தே லக்ஷ்மண சுவாமி இல்லாமல் தூங்க மாட்டார், லக்ஷ்மண சுவாமி இல்லாமல் சாப்பிட மாட்டார். ஏன்னா நீங்கள் ராமாயணம் எடுத்து பார்த்தேன்னா லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா. லக்ஷ்மண சுவாமி இல்லாத ராமர் எங்கெங்கெல்லாம் போனாரோ அங்கே ஃபெயில்யூர் ஆயிட்டார் ராமரே. ஏன்னா தசரதர் கூப்பிட்டார், ராமருக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ண போகிறேன்னு கூப்பிட்டு விடுறார். அப்போ என்ன பண்ணார், எப்பயுமே லக்ஷ்மண சுவாமி கூட தானே போவார். சீதா கல்யாணத்துக்கு லக்ஷ்மண சுவாமி கூட போகிறார், யாக சம்ரட்சணத்துக்கு லக்ஷ்மண சுவாமி கூட போகிறார், எப்பயுமே லக்ஷ்மண சுவாமி கூட தானே போகிறார். ஆனால் இப்போ லக்ஷ்மண சுவாமி அழிச்சன் போனோமோ, லக்ஷ்மணா நீ இரு அப்படின்ட்டு தனியாக போகிறார். தனியாக போனதுனால என்னாச்சுன்னா அந்த பட்டாபிஷேகம் நின்றுடுது. பாக்கி எல்லா நேரத்திலும் லக்ஷ்மண சுவாமி இருக்கார். அந்த மாரீச்சனை அடிக்கிறதுக்காக போனாரோன்னு மான துரத்திண்டு அப்பையும் தனியாக போனார். லக்ஷ்மண சுவாமி இங்கே விட்டுட்டு போயிட்டார். அதனால் அதுவும் ஃபெயிலியராக எடுத்து இடைஞ்சலை எடுத்து தேவியை தூக்கின்னு போயிட்டார். அதனால் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னான்னு ராமர் லக்ஷ்மண சுவாமி இல்லாமல் போன இடம் முழுக்க ஃபெயிலியரும். அவர்கிட்ட இருக்கான் அத்தனை சம்பத்தும். அந்த சூரிய வம்சத்து ராஜாக்களுடைய அத்தனை சம்பத்து. சில பேருக்கு அந்த யோகம் இருக்குல்ல, அவள் ஆரம்பித்து வச்சான்னா அது வள்ளியும் ஒன்றுமே இல்லாமல் சாதாரணமாக இருக்கும். அவள் ஹஸ்த விசேஷம் பார்த்தேன்னா திடுன்னு வளரும், அப்படியே அவ்வளோ சூப்பராகிடும். அது அவளுடைய ஹஸ்த விசேஷம். அந்த மாதிரியா லக்ஷ்மண சுவாமி
ராமருக்கு லக்ஷ்மணர் இல்லாமல் எது பண்ணினாலும் சரி வராது. எப்போ கிளம்பினாரும் அண்ணா கூடயே தான். காட்டுக்கு போனாலும் சரி, நாட்டுக்கு போனாலும் சரி, கல்யாணத்தில் இருந்தாலும் சரி, தூங்கினாலும் சரி, ஆகாரம் சாப்பிட்டாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, சுகமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, என் அண்ணா விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு இருக்காராம் லக்ஷ்மணசுவாமி. காட்டுக்கு கிளம்பும் போது லக்ஷ்மணசுவாமி வந்து என்னன்னா தேவியே இவர் வராதன்ட்டார். முதல்ல இவருக்கு பையன் என்னன்னு மனைவியே அழைச்சின்னு போக மாட்டேங்கிறார், தம்பி எங்கே அழைச்சின்னு போகிறாருன்னு பயமா இவருக்கு. உடனே நேராக காட்டுக்கு கிளம்புறான்னு அண்ணா நேராக வந்து திருடல்விட்டார். அண்ணா நான் வந்து காட்டுக்கு வரப்போகிறேன், நீங்கள் வராதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, நான் வரதான் தீருவேன், 2 சமயத்தில் நான் உங்களுக்கு கைங்கரியம் பண்ணுவேன், பாக்கி நேரம் நீங்கள் யாருக்கு வேணாலும் கொடுத்துக்கோங்க. என்னடா இவன் போகிறதுக்கு முன்னாடியே டிமாண்ட் வைக்கிறானே, அப்படி என்ன 2 நேரம் அப்படின்னு ராமர் கேட்குறாராம். அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதஷ்டமே. நீங்கள் தூங்கும் போதும் நான் கைங்கரியம் பண்ணுவேன், நீங்கள் முழிச்சுட்டு இருக்கும்போதும் நான் கைங்கரியம் பண்ணுவேன், பாக்கி நேரம் யாருக்கு வேணாலும் கொடுங்க அப்படின்ட்டாரா. ஏன்னா ஒரு மனுஷனால் ஒன்று தூங்க முடியும், இல்லை முழிச்சுட்டு இருக்க முடியும். இது 2 தவிர என்ன பண்ண முடியும் ஒரு மனுஷனால்? உடனே ராமர் சந்தோஷப்பட்டு, அவசியம்பா, நான் பர்மிஷன் கேட்கும்போதே உனக்கும் சேர்த்து தான் கேட்டேன் அப்படின்ட்டாரா ராமர். உடனே அழிச்சன் கிளம்புறார். எல்லாரும் அவவா நமஸ்காரம் பண்ணினா. இவர் தான் தசரதனை கண்டுக்கவே இல்லை. அவர் தான் சொல்லிட்டாரே, மாதா ராமா மத் பிதா ராமச்சந்திரஹான்னு மேலே திட்ட அந்த கிழத்துக்கு புத்தி பேதலிச்செடுத்து ஒரு பொண்டாட்டி பேச்சை கேட்டு உள்ளாதும் பண்ணிட்டு இருக்கார். என்னை விட்டா நான் இப்போ போய் அந்த கிழத்தை சம்ஹாரம் பண்ணி உங்களை உட்காந்து வச்சு பட்டாபிஷேகம் பண்ணிடுவேன்னா நீங்கள் ஒரு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாராம் அந்த கோபத்தில். நான் அப்பாதான் பித்ருவாக்கிய பரிபாலனை பண்ண ராமர் அப்பாவை இவ்வளோ மதிக்கிறார். இப்போ லக்ஷ்மணசுவாமி மதிக்கலை அப்படின்ன உடனே 2 பேரும் தப்பான்னா, நான் அன்றைக்கே சொன்னேன், சாமானிய தர்மத்தை காண்பிக்க வந்தவர் ராமர். அவர் அப்பாவை பித்ருதேவோ பவா தான் அவருக்கு. ஆனால் லக்ஷ்மணசுவாமி அது கிடையாது. என் சர்வஸ்வமும் ராமச்சந்திர பிரபுன்னு ஒரு தர்மத்தை காண்பிக்கிறதுக்காக வந்ததுனால அவருக்கு அப்பா லட்சியம் கிடையாது, அம்மா லட்சியம் கிடையாது, மனைவி லட்சியம் கிடையாது, பதவி பணம் எதுவும் தன் சரீரமே லட்சியம் கிடையாது, அண்ணா தான் முக்கியம் அப்படின்னு இப்படிலாம் சொல்கிறார். உடனே அந்த மாதிரி இருக்காரா லக்ஷ்மணசுவாமி. அவருடைய மனோபாவம் கிளம்பும்போது நான் கூட தான் வருவேன், வந்து தான் தீருவேன்னு கிளம்புறாரு. ஒன்றும் கிளம்பும்போது ஒவ்வொருத்தரும் அவ அம்மாட்ட சொல்லிட்டு கிளம்புறா. இப்போ வேறு வழியே இல்லை, அம்மாட்ட சொல்லிக்காமல் கிளம்பி போனோன்னு வச்சுக்கோங்க, காட்டுக்கு போய் நடு ஒரு 10 நாளுக்கு அப்புறம் உங்கள் அம்மாட்ட சொல்லிண்டியோ அப்படின்னு கேட்பார் ராமர். இல்லை நான் சொல்லிக்கல அப்படின்னே போய் சொல்லிட்டு வா, அப்புறம் தான் அவனை அழிச்சுப்பேன் அப்படின்றவர். அம்மாட்ட சொல்லிக்காமல் ஏன் வந்தேன்னு. அதனால் இவருக்கு சொல்லிக்கவும் கஷ்டமாக இருக்குது. ஒரு கால் சொல்லிட்டேன்னா நீ போகாதேன்ட்டேன்னா அண்ணா ஏதாவது சொல்லி இருக்க சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு இப்படி இருந்துகிட்டே இருக்கும்போது வேறு வழியே இல்லாமல் சரி ஏதோ பார்த்துக்கலான்னு சுமித்ரையிட்ட போய் நமஸ்காரம் பண்ண உடனே சுமித்ரை சொல்கிறாளாம், இதுக்கு மேலே வந்து இந்த காட்டில் ராமர் தான் உனக்கு அப்பா, சீதை தான் அம்மா, அதனால் நீ கவலைப்படாமல் போயிட்டு வானோடனே பரம சந்தோஷமாக அவருக்கு ஏதோ ராஜ்யத்தை கொடுத்தது போல் இருக்காராம். அண்ணா கூட போன அனுமதி கொடுத்துட்டாலேன்னு. அண்ணா அம்மா அனுமதி கொடுத்துட்டா மேலே கிளம்பலாம் வாங்கோன்னு கிளம்புற. எல்லாரும் அழுதுன்னு இருக்கா அந்த அயோத்தியில் 2 பேர் தவிர. யாருன்னா தேவியும் லக்ஷ்மணசுவாமி. ஏன்னா அவள் ராமர் கூட போகிறா. பாக்கி எல்லாரும் அழுதுன்னு இருக்காளாம் அயோத்தியில். இது மாத்திரமாண்ணா மேலே அரண்யத்தில் இருக்கும்போது ராமருக்கு எப்படின்னா நடந்து போயின்னு இருக்கும்போது சொன்னனே, அதான் இவர் கவனித்து சொல்கிறார். முதல் தடவை பார்க்கும்போதே கஜ சிம்மகதி வீரோ அப்படின்றார். யார்? ஜனகர் ராமலக்ஷ்மணால பார்த்து முதல் தடவை பார்க்கும்போதே. அது என்ன கஜ சிம்மகதி? 2 பேரும் வரான்னா 2 பேரும் வருவது ஒரு ரெட்டை யானை நடந்து வருவது போல இருக்குன்னு சொல்லணும். இல்லைன்னா 2 சிங்கம் கம்பீரமாக வந்தால் எப்படி இருக்கு அந்த மாதிரி சொல்லலாம். சம்பந்தமே இல்லாமல் கஜ சிம்மகத்தின்னு ஏன் சொன்னார்? இவளை பார்த்தா யானை மாதிரியும் இருக்குது, சிங்கம் மாதிரியும் இருக்குன்னு இப்படி ஏன் சொன்னார்னா அதுக்கு சூக்ஷ்மம் இருக்கான். யானை எப்படின்னா யானை மாதிரி ராமர் நடந்து வராராம். யானை என்ன பண்ணுன்னா அது முன்னாடி என்ன இருக்குது பின்னாடி என்ன இருக்குலாம் கவலைப்படாது, கம்பீரமாக அது பாட்டுக்கு நடந்து வந்துட்டே இருக்கும். பாதை எதாக இருந்தால் சரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். யானை பின்னாடி என்ன நடக்கிறதுன்னு திரும்பி பார்க்கவே பார்க்காது, அதுக்கு அவசியமும் இல்லை. ஆனால் சிங்கம் என்ன பண்ணுன்னா இப்படி நடந்து ஒரு ஃபர்லாங் வந்தால் ஒரு தடவை திரும்பி பார்க்குமா. ஏன்னா யாரும் பின்னாடிலேருந்து தன்னை யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாது, இல்லை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குமா சிங்கம். அதே மாதிரி இன்னொரு 2 ஃபர்லாங் நடந்து போயிட்டு ஒரு தடவை திரும்பி பார்க்குமா.
இது என்ன சொல்றாருன்னா, ராமர் யானை போல நடக்கிறார், லக்ஷ்மண சுவாமி சிங்கம் போல நடக்கிறார். ஏன்னா சிம்மம் மாதிரி அப்பப்போ பின்னாடி பார்ப்பாராம். ஏன்னா காட்டில் சஞ்சாரம் பண்ணும்போது யாராவது ராட்சசன் வந்து எதாவது அடைஞ்ச பண்ணிட்டான்னா அண்ணா கவலை இல்லாமல் போகிறார். அண்ணாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு தானே இருக்குது. யாராவது ராட்சசனோ ஏதாவது பண்ணிட்டான்னா இப்படி ஒரு கெட்ட செய்தியை கொண்டு போய் ராஜ்யத்தில் சொல்ல முடியுமா? அதனால அதை கவனித்து ஜனக்கரை சொல்கிறாராம். உடனே கஜ சிம்மகதி வீரவ் வந்து ராமரோடு சேர்ந்து லக்ஷ்மண சுவாமி கல்யாணம்லாம் பண்ணிட்டு காட்டுக்கு போய் இப்படி ராமர் லக்ஷ்மணர் கூட இருக்காராம். பஞ்சவட்டியில் இருக்கா. பஞ்சவட்டியே அது கொஞ்சம் மலைப்பிரதேசம் தான், கோதாவரி நதிக்கரையில். நல்ல மார்கழி மாதம். இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் கிளம்பும் போதே பிரதிஜை பண்ணிட்டாருன்னு 14 வருஷம் தூங்க போகிறது இல்லைன்னு. நம்மளுக்கு ஒரு ராத்திரி தூங்கலைன்னாலே அதை சேர்த்து வச்சு 2 பகல் தூங்க வேண்டியிருக்கு. தூக்கத்தை மாத்திரம் காம்ப்ரமைஸே பண்ண முடியலையோன்னு. சாப்பாடு கூட முள்ள பின்ன இருந்தால் போதும், பரவாயில்ல, அட்ஜஸ்ட் ஆகிடும். ஒரு நைட்டு தூங்கலைன்னா சாப்பாடெல்லாம் ஒதுங்கிடும், அவ்வளோதான். தூக்கம்தான் முக்கியம், எல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம்னு விழுந்துருவோம் நம்ம. இவர் தன்னுடைய இதை கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கார். 14 வருஷம் தூங்கலையும். அண்ணாக்கு காவல் காக்கிறார். நல்ல மார்கழி மாதம், நல்ல பனிக்காலமாக அண்ணாக்கு ஒரு குடில் கட்டி வச்சிருக்கார். அதில் அண்ணாவும் மண்ணியும் தூங்கிட்டு இருக்கா. இவர் என்ன பண்ணுறாருனா, நல்ல குளிர்காலமாக இருக்கிறதுனால இன்னும் நிறையா சிறகுகள் இலைகள்லாம் எடுத்து வச்சிருக்காராம் பகல்லையே. அதை எடுத்து இன்னும் அண்ணாக்கு வந்து குளிரக்கூடாதுன்றதுக்காக அந்த குடிலை முழுக்க மறைச்சி வச்சிருக்காராம், வித விதன்னு இருக்கணும்னு. ராமரும் தேவியும் தூங்கிட்டு இருக்கா உள்ள. இவர் என்ன பண்ணுறாருனா, ஒரு மரத்தடியில் அவருடைய கோதண்டத்தை ஊனி சித்தமாக இருக்காராம். அண்ணாக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, யாராவது வந்தான்னா துஷ்ட மிருகங்களோ ராட்சசர்களோ வந்தான்னா காப்பாற்றணுன்றதுக்காக. எப்பயுமே கார்த்தால ராமர் 4-4:30 மணிக்கு எழுந்துருவார். ஏதோ இன்னைக்கு சீக்கிரம் எழுந்துக்கிற மாதிரி ஆயிடுத்து. ஒரு 2:30-3 மணிக்கே முழிப்பு வந்துடுது. எழுந்துட்டு பார்க்குறார். இப்படி கொஞ்சம் கதவை திறந்து பார்த்தா பனி கொட்டுறதான். பனி கொட்டுறது நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல. லக்ஷ்மண சுவாமி எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கணுன்னு அவருக்கு பயம் ஆயிடுது. நாம் எப்படி இருக்கோம், அவனுக்கு ஒன்றும் இல்லாமல் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையேன்னு வெளில வந்து பார்த்தா அந்த கொற்ற பனி முழுக்க லக்ஷ்மண சுவாமி உடம்புல. அது அவருடைய உஷ்ணத்தினால என்ன ஆகுதுன்னா அது ஆறாக ஓடுறதான் கீழே ஜலமாக. இப்படி உடந்து ஊடின கோதண்டத்தை இப்படி நிறுத்தி அப்படி காவல் காத்து நிற்கிறாராம் லக்ஷ்மண சுவாமி. உடனே நேராக வந்தார். அந்த வில்லம்பை தூக்கி போட்டார். லக்ஷ்மண சுவாமியை கட்டிண்டு, உனக்கு எதுக்குடா இவ்வளோ தலையெழுத்து, உன்னை யாரா இதெல்லாம் பண்ண சொன்னா? உன்னை நீயும் சக்கரவர்த்தி திருமகன், நானும் சக்கரவர்த்தி திருமகன். உனக்கும் அப்பா தசரதன் தான், எனக்கும் அப்பா தசரதன் தான். உனக்கும் எனக்கும் 24 மணி நேரம் தானே வித்தியாசம். உன்னை யார் இப்படிலாம் கஷ்டப்பட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மண சுவாமி பிறந்தவுடன் புகழ்ந்து தள்ளுறாராம். நீ இப்படிலாம் உன்னை யார் எது பண்ண சொன்னா? உன்ன மாதிரி ஒரு தம்பி உண்டா அப்படின்னு சொல்லிட்டு ராமர் கொண்டாடிண்டே இருக்கார். இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன உடனே, அண்ணா நீங்கள் தம்பி தம்பி தம்பின்றேலே, நான் என்ன பெரிய தம்பியா? இப்போ இந்த மாதிரி மகான்கள்கிட்ட போய் சொன்னல, நீ தான் பரம பாகவதோத்தமன்னா ஒத்துக்க மாட்டான். அந்த மாதிரி தம்பி தம்பி நான் உயர்ந்தவன்னு நீங்கள் என்றே, என்னை விட உயர்ந்தவன் பரதன். நான் ஒன்றும் பெருசாக கிடையாது. எங்கள் அம்மா எனக்கா என்ன ராஜ்யத்தை வாங்கி கொடுத்தாலா, இல்லை கோடிக்கணக்காக சொத்து சேர்த்துருக்காளா? ஒன்றும் பண்ணல. நான் எங்கே இருந்தாலும் ஒன்று தான், ஒரே பரதேசி தான். இங்கே இருந்தாலும் அங்கே இருந்தாலும் உங்களுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க போகிறேன். ஆனால் பரதன் அப்படியோ, இந்த பூமண்டலத்தையே பரிபாலனம் பண்ணக்கூடிய அந்த பதவி இருந்தாலும் உங்களுக்காக தியாகம் பண்ணிட்டு உங்களை மாதிரியே ரிஷி மாதிரியே இருக்கானே, அவன் தியாகத்துக்கு முன்னாடி என்னோட தியாகம் என்னன்னு இப்படி டைவர்ட் பண்ணி விட்டுட்டாரா லக்ஷ்மண சுவாமி. அதுக்கு மேலே ராமர் தேவி அபகரிச்சின்னு போனதுக்கப்புறம் ராமர் கூடவே இருக்கார். ராமர் புலம்பினதெல்லாம் கேட்டால் என்ன ராமர் இப்படி இருக்கார்? ஏன்னா வால்மீகி எதையும் மறைக்கலை, எல்லாத்தையும் எழுதிட்டார். இது அவர் தான் சொல்ற, ரகசியஞ்ச பிரகாசஞ்சன்னு நேர்மையாக எழுதுறார் எல்லாத்தையும். ராமர் எழுதாரான்னா ஆமாம் ராமர் எழுதார், தேவியை நினச்சின்னு எழுதுறார். சில கவிகள்லாம் வந்து ராமர் இப்படி மாயக்கா எழுதார் அந்த மாதிரி, அதெல்லாம் எதுவும் சொல்ல. வால்மீகி உள்ளதபடி எழுதிட்டார். ஆமாம் தேவி போனது, இந்த தேவி அழிச்சின்னு போனதுக்கப்புறம் அழுதார். தேவிக்காக அழலன்னா தான் இவரை திட்டணும் எல்லாரும். ஏன்னா எப்படி இருக்கா அங்கே தேவி? அப்பேற்பட்ட தேவியை விட்டு அழலன்னா எப்படி? லக்ஷ்மண சுவாமி கிட்ட அவருடைய தேவியை தூக்கின்னு போனதுக்கப்புறம் அவருடைய புலம்பல் எப்படி இருக்குன்னா, ஒரு மரத்தை பார்த்து கேட்குறாராம், தேவியை பார்த்தியா? நதியை பார்த்து கேட்குறாராம், ஏ கோதாவரி தேவியை பார்த்தியான்னு.
அங்கே மிருகங்கள்லாம் போகிறதான் அதை பார்த்து கேட்குறாராம். மானை பார்த்தா விரட்டுறாராம் இங்கே வரக்கூடாதுன்னு. இப்படிலாம் தபிக்கிறாராம் ராமர். உடனே ராத்திரி ஒரு 10-11 மணி இருக்கும். இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டே போகிறான். இங்கே இருக்காளா தேவி, அங்கே இருக்காளா தேவின்னும் போது, லக்ஷ்மணா எனக்கு வெயில் தாங்கலை, உடம்பு முழுக்க எரியறது, எங்கேயாவது மரத்தடியில் அழிச்சுன்னு போயேன் அப்படின்னார். இந்த மாதிரி புலம்பக்கிட்ட கூட இருக்கிறவளுக்கு தானே அந்த கஷ்டம் தெரியும். ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் அட்மிட் ஆகிட்டான்னா அவளை பார்த்துக்கிறவளுக்கு தானே கஷ்டம் தெரியும் அது எப்படின்றது. அந்த நிலைமையில் இருக்காராம் லக்ஷ்மண சுவாமி. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ராத்திரி 10 மணிக்கு எங்கே வெயில் இருக்கும், அது உடம்பு தகிக்கிற மாதிரி எங்கே வெயில் இருக்கும், பொட்டை காடில். இதுவாக ஐஷன் ஒரு மரத்தடியில் நிற்க வச்சு, அண்ணா என்னண்ணா இப்படி ஆயிட்டேல், இது ராத்திரி 10 மணிக்கு எங்கே வெயில் இருக்குன்னா மேலே தெரியறது சந்திரன்னா அப்படின்னு. உடனே ராமர் சொல்கிறாராம், லக்ஷ்மணா நீ என்னை விட கெட்டிக்காரனா இருக்கியே. ஆமாம், இது ராத்திரி மேலே சந்திரன் தான் இருக்குது, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு இப்படி பேசினாராம். எப்படி பார்த்துருக்கார் ராமரை. அசகாய சூரா அனபாய சாஹசா. 14,000 ராட்சசர்களில் 1.5 மணி நேரத்தில் தரையிலிருந்து சம்ஹாரம் பண்ணினார். கரதூஷணன் திரிஷரஸ இதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி. அப்படி கம்பீரமான வீரராமரை பார்த்துட்டு இப்போ சீதே சீதே சீதேன்னு சொல்லி அழும்போது அவருக்கு எப்படி இருக்கும்? என்ன உத்தம பக்தி லட்சணமா? நீ ரொம்ப வருத்தமாக இருக்கும்போது உனக்கு அனுகூலமாக இருக்கிறது எல்லாமே பிடிக்காம போயிடும். இப்படி தானே ராதே இருந்தா. நல்ல ஒரு சக்கி கொண்டு கிருஷ்ணர் விரகத்தில் இருக்கும்போது மாலையை போட்டால் அந்த மாலையே பாரமாக இருக்குன்னு திரும்பி கொடுத்துட்றா. சந்தனத்தை பூசினா எனக்கு சந்தனத்தினால எரியறது எடுத்துக்கோ அப்படின்றா. சௌக்கியமாக ஒரு இடத்துல கொண்டு வச்சா, ஏன்னா இது நம்ம அனுபவத்திலே இருக்கணும். நல்ல ஏசி ரூமில் உட்காந்துட்டு டீ காஃபி குடிக்கணும் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம். இதே நம்ம ஆற்றுல நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவா காலமாயிட்டான்னா அந்த ஏசி ரூம் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அப்போ அந்த வருத்தத்தினால இந்த ஏசி இதில் உட்காந்து சாப்பிடணுன்ற எண்ணமே நம்மளுக்கு இருக்காது ஒன்றும். இந்த நிலைமையில தான் ராமர் இருக்கார். அப்படி தேவி எது பண்ணிட்டு இருக்கும்போது உனக்கு எல்லாம் தெரியறதே லக்ஷ்மணான்னு உடனே அதுக்கப்புறம் லக்ஷ்மண சுவாமியை கட்டி நடறாராம். என்ன மாதிரி ஒரு துர்பாக்கியசாலி இந்த உலகத்திலே கிடையாது. ஏன்னா ராஜ்ய பிரணாசா, ராஜ்யம் போயிடுது. நாளை கார்த்தால பட்டாபிஷேகம்னா அப்பா, மறுநாள் கார்த்தால பரதேசியா காட்டுக்கு அமிச்சு விட்டுட்டா. ஜனனி வியோகா. சரி, இது மாத்திரமா? 14 வருஷங்க அப்புறம் அப்பாவை பார்க்கலான்னு பார்த்தா அப்பா காலமாயிட்டார். சரி, அப்பா தான் காலமாயிட்டாரு, அம்மா கூட இருப்பா அப்படின்னு நினச்சேன். அம்மாவும் இல்லை. நீ ராமா நீ நன்னாரு பார்த்துக்கோன்னு கிளம்பிட்டா சௌக்கியமாக. ஜனங்கள் கூட சௌக்கியமாக இருக்காங்கன்னா அதுவும் இல்லை. இப்படி ஒன்றும் இல்லாமல் என்ன மாதிரி ஒரு துரதிருஷ்டசாலி, என்ன மாதிரி ஒரு கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது. நான் தான் உலகத்திலே ரொம்ப கஷ்டப்பட்டவன் ராமர் புலம்புறாராம். லக்ஷ்மண சுவாமி ஒரு நிமிஷம் நிறுத்தி, அண்ணா நீங்கள் சொல்கிறதெல்லாம் இப்போ அழுதெல்லாம் இது நியாயமே கிடையாது அப்படின்ட்டா. ஏன்னா இத்தனையும் நடக்கும் போதெல்லாம் தர்மே ஸ்திதா தர்ம முவாச்ச வாக்கியம்னு நின்னார். ஒன்றும் பரதன் கூப்பிட்டா, சதுரங்க சைன்யம் கூப்பிட்டா, அத்தனை பேர் கூப்பிட்டா, யார் கூப்பிட்டாலும் வரமாட்டேன் அப்படின்னு பிரதிஜை வச்சதுன்னு இருந்து அப்பெல்லாம் நீங்கள் தைரியமாக இருந்துட்டு இப்போ போய் இப்படி புலம்புறையிலே அப்படின்னு கேட்ட உடனே, ஆமாம்ப்பா நீ சொல்கிறது வாஸ்தவம், அந்த சமயத்திலெல்லாம் மனசு தளராமல் இருந்தது. அதுக்கு காரணம் என்னன்னா, என்னை பார்த்துக்கக்கூடிய தேவி பக்கத்தில் இருந்தால் அவளுடைய அன்புனால எனக்கு எதுவுமே தெரியல. இன்னைக்கு அப்பேற்பட்ட தேவி இல்லாததுனால எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்றார். உடனே அண்ணா ஆஸ்வாசப்படுத்தி இப்படி வந்துட்டே இருக்காராம். காட்டில் அத்தனை கஷ்டங்கள் கபந்தன் வரான், அவனை சம்ஹாரம் பண்ணி சுக்ரீவன் இவா எல்லாரையும் சக்கியம் பண்ணிட்டு அங்கே இருக்கும்போது வாலியும் சம்ஹாரம் பண்ணி அகண்ட வானராஜ்யத்தை சுக்ரீவன்கிட்ட கொடுத்தாச்சு. சுக்ரீவன்கிட்ட கொடுத்தா மேலே என்னன்னா லக்ஷ்மண சுவாமிக்கும் ஆஞ்சநேய சுவாமிக்கும் ராமரை பார்த்துக்கிறது தான் காரியம். முதல்ல லக்ஷ்மண சுவாமி மாத்திரம் பண்ணிட்டு இருந்தார், இப்போ ஆஞ்சநேய சுவாமியும் கூட சேர்ந்துட்டார். இப்படி இருந்தே இருக்கும்போது 2 மாதங்க அப்புறம் பாரு அப்படின்னு லக்ஷ்மண சுவாமி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரோ சுக்ரீவனை. நீ ரொம்ப நாள் கஷ்டப்பட்டிருக்கப்பா, 2 மாதம் சௌக்கியமாக இருந்து உன்னுடைய போக்கியத்தெல்லாம் அனுபவி. பாவம் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டியோனோ. 2 வருஷ காலம் முடிஞ்சதுக்கப்புறம் சீதையை தேடுவோன்னு சுக்ரீவனை அனுப்பிச்சிட்டார். 2 மாதம் ஆயிட்டு தான் அவனும் வரலையாம் சுக்ரீவன். கோபம் வந்துடுது ராமருக்கு. சொன்ன சமயத்துக்கு வரணுமோன்னும். உடனே லக்ஷ்மண சுவாமி அனுப்புகிறாராம். லக்ஷ்மணா அந்த சுக்ரீவன்ட்ட போய் சொல்லு, வாலி போன அந்த வழி இன்னும் திறந்து தான் இருக்கு, நான் சொன்னேன்னு சொல்லிவிடு அவன்ட்ட அப்படின்னு சொல்லி விடுறார் ராமர். உடனே லக்ஷ்மண சுவாமியும் கிளம்பி வராரா. லக்ஷ்மண சுவாமி வரான்றது சுக்ரீவனுக்கு தெரிஞ்சு போயிடுது. இப்போ இந்த சமயத்தில் சுக்ரீவன் போனான்னா பின்ன பிடிச்சிருவார்.
லக்ஷ்மண சுவாமி. பொதுவாக இந்த மாதிரி சண்டை போடணும்னு ஒருத்தர் ஆற்றுக்கு போய் ரொம்ப நாளாக பணம் கொடுக்கலாம், அவனை போய் ஒரு ஒரு உழுக்கிட்டு வருவான்னு ஒருத்தன் கிளம்பி வரான்னா, அந்த சமயத்தில் அவர் ஆற்றுல இல்லாமல் ஆற்று மாமி இருந்தால் அவனால் என்ன பண்ண முடியும்? அப்படியே வருவான். அவன் என்ன கெட்டிக்காரனாக இருக்கிற என்ன பண்ணுவான்? அப்படியே கொல்லை பக்கமாக எங்கேயாவது போயிட்டு நான் இல்லைன்னு சொல்லிவிடு அப்படின்ட்டுருவான். அவன் வரான், இப்போ நான் அவன் கையில் மாட்டினேன்னா என்னை பிண்டம் பிடிச்சிருவான், நான் அப்படியே போகிறேன் நீ பார்த்துக்கோ அப்படின்னோடனே வாத்து மாமியை பார்த்தோன்னே என்ன பண்ணுவான்? அவன் எங்கே இல்லை, அவன் தான் என்கிட்ட சொல்லு அப்படின்னு கிளம்பி போயிடுவான். அந்த என்ன பண்ண முடியும்? ஸ்திரீகள் கிட்ட போய் வீரத்தை காண்பிக்க முடியுமா? அது அநாகரிகமாக இருக்கும் ஒன்றும். இதை அறிஞ்ச சுக்ரீவன் என்ன பண்ணுறான்னா தாரையை அனுப்புகிறானோ. நம்ம போனால் அவ்வளோதான் இப்போது. அதனால கெட்டிக்காரத்தனமாக தாரை அனுப்புகிறானா. தாரை அப்பேற்பட்ட அழகியான். அவளை பார்த்தா எப்பேற்பட்ட புருஷனாக இருந்தாலும் ஒரு செகண்டு பார்த்துட்டு ஆஹா இப்படி இருக்காளேன்னு சொல்லாதவனே கிடையாது. அப்படி ஒரு அழகியான் தாரை. சரி, பொதுவாக இந்த மாதிரி சமயத்தில் ஒரு அழகியான ஒரு ஸ்திரீயை அனுப்பிச்சான்னா அதுக்காவது கொஞ்சம் சாந்தமாக வரும்னு இப்படிலாம் நினச்சின்னு அனுப்புகிறான் சுக்ரீவன். அங்கேருந்து சரின்னு தாரையும் வரா. தாரையும் இப்படியே நடந்து வரா. லக்ஷ்மண சுவாமியும் வந்துட்டு இருக்காரா. நேராக சுக்ரீவனை போய் பிடிக்கணும்னு வர தாரையை இப்படி பார்த்தாராம், அப்படியே தலையை குனிஞ்சுட்டாராம். ஏன்னா இவனை மயக்கணுன்றதுக்காக கொஞ்சம் அறகுறையாக வேறு ட்ரெஸ்ஸை போட்டுருக்காங்க. அப்படியே தலையை குனிஞ்சுட்டாராம். ஏன்னா அவருடைய பிரம்மச்சரியம், அவருடைய சுத்தம் அப்பேற்பட்டது. என்ன தேவி சொன்னாலும் உன்னுடைய பிளானா இல்லை பரதனுடைய பிளானான்னு கேட்டாலும் ராமரை வாரிசன் அடித்த உடனே நீ ஏன் போகமாட்டேங்கிறேன்னு சொல்லும்போது அப்புறமா அந்த வானரர்கள்லாம் அந்த நகைகள்லாம் கொண்டு காமிக்கிறது. இதுவா பாருங்க சீதையோடது ஒரு பக்கம் முழுக்க இருக்குது. ஏன்னா தேவி அந்த வானரங்கள்லாம் அங்கே சுக்ரீவன் முதலியவர்கள் இருக்கும்போது கண்டிப்பாக ராமர் இந்த பக்கம் வருவார், இவா கொடுக்கட்டும்ன்றதுக்காக கெட்டிக்காரத்தனமாக தன்னுடைய வஸ்திரத்தை கிழிச்சு ஒரு பக்கம் இருக்கிற நகையை முழுக்க கீழே போட்டா. அது கரெக்டாக அந்த சுக்ரீவன் அந்த 4 பேர் குரங்கு இருக்கிற இடத்துல விழுந்தது. அதை கொண்டு இப்படி எடுத்துன்னு இது சீதையோடதா பாருங்கோ அப்படின்னு உடனே ராமருக்கு புரிஞ்சிருத்து இது சீதையோடதுன்னு. லக்ஷ்மண சுவாமி கூப்பிட்டு லக்ஷ்மணா இது சீதையோடதா பாருன்னா, நாகம் ஜானாமி கேயூரே நாகம் ஜானாமி நூபூர். எதுவுமே நான் எனக்கு இந்த மேலே இருக்கிற தோடு தெரியாது, இது அம்மாவோட தான் எனக்கு தெரியாது, கழுத்தில் போட்டு இருக்கிற வட்டிகாரம் அம்மாவோட தான் தெரியாது, ஒட்டியானமாக தெரியாது, இந்த நெக்லஸ் தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், எதுன்னா காலில் போட்டுருக்கிற கொலுசு தேவியோடதுன்னு தெரியும். ஏன்னா நித்தியம் நமஸ்காரம் பண்ணும்போது பார்ப்பேன். ஒரு பெண்ணை கணுக்காலுக்கு மேலே பார்க்காம இருந்த அந்த லக்ஷ்மண சுவாமி அப்படி சொல்லும்போது ராமருக்கு எப்படி இருக்கும்? அதனால தான் பின்னாடி தேவியை பரீட்சை பண்ணுவது போல பண்ணுறார். ஒருத்தன் தப்பா நீ ஒருத்தனை தப்பாக சொன்னால் அவளுக்கு எப்படி இருக்குன்றத உனக்கு எப்போ தெரியும்? ஒன்றை தப்பாக சொன்னால் தெரியுமோன்னு அதை தான் ராமர் திரும்ப காண்பிக்கிறாரா தேவி கிட்ட. இப்படி இருக்கார் லக்ஷ்மண சுவாமி. அந்த தாரை வந்தாலும் தலையை குனிஞ்சுட்டார். அந்த தாரை ஆச்சரியப்பட்டு போகிறா. ஒன்றை மாதிரி ஒரு புருஷனை நான் பார்த்ததே இல்லைடா, நான் வந்தேன்னா யாராக இருந்தாலும் ஒரு நிமிஷம் என்னை பார்ப்பா, அந்த ஒரு இது எனக்கு உண்டு. நீ தலையை குனிஞ்சுட்ட, நீ எங்கே வேணாலும் போகலாம். பொதுவாக இந்த பார்வையில் தானே அந்த ஒரு தோஷமே இருக்குது. தோஷம்ன்றது எங்கே இருக்குது? பார்வையில் தான் இருக்குது. ஒரு சின்ன குழந்தை 6 மாதம் 7 மாதம் குழந்தை, அந்த குழந்தை ரூமில் இருக்கும்போதே அந்த அம்மா ட்ரெஸ்ஸு மாற்றிப்பா, புடவை கட்டிப்பா. அதே குழந்தை தான் 16-17 வயசானால் வெள்ளைப்படா ட்ரெஸ்ஸு மாற்றிக்கணுன்றா. ஏன்னா 6 மாதம் குழந்தைக்கு எதுவும் தெரியாது, காமக்ரோதம் எதுவும் கிடையாது. ஆனால் 16-17 வயதுக்கு எல்லாம் தெரியறதோனும், அப்போ வெளில போகணும் அனுப்பிச்சிடுவா. அதனால் அது என்னன்னா இந்த காமமோ குரோதமோ எல்லாம் அவளுடைய பார்க்குற திருஷ்டியில் தானே இருக்குது. அதனால் தாரை என்ன சொல்கிறாருன்னா, நீ எங்கே வேணாலும் போகலாம், அந்தப்புறத்துக்கு போகலாம், எங்கே வேணாலும் உனக்கு அந்த திருஷ்டியே இல்லை, அப்பேற்பட்ட உத்தமன் நீன்னு கொண்டாடுறான். இந்த கொண்டாட்டெல்லாம் போதும், எனக்கு சுக்ரீவனை பார்க்குறோம் கழிச்சுன்னு போன்றாராம். அப்புறம் சுக்ரீவனை போய் பார்த்த உடனே சுக்ரீவன் அதுக்குள்ளே ஒரு பல்லாக்கை சித்தமாக்கி தான் ஒரு சுமாரான பல்லாக்கில் உட்காந்துட்டு உயர்ந்த தந்தத்தால் செஞ்ச பல்லாக்கில் லக்ஷ்மண சுவாமி உட்காத்தி வச்சு, அவனுக்கு தெரியுமா ராமர் எப்படிலாம் சந்தோஷப்படுத்தினான்னு புரிஞ்சுட்டான். இப்போ முதல்ல தான் தெரியாது. லக்ஷ்மண சுவாமிக்கு எல்லாம் உபச்சாரம் பண்ணினா அவர் சந்தோஷம் அடைவார். அதனால் அவர் உயர்ந்த பல்லாக்கில் அழைச்சின்னு ராமர்கிட்ட முன்னாடி கொண்டு எல்லாம் சித்தமாயிடுத்துன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார் ராமர். இப்படி கிளம்பி போய் யுத்தம்னா யுத்தம், மகா யுத்தம் நடக்கிறது. யாருமே
வாக்கில் அரிசி போட்டுன்னு கிளம்பிட்டா. இனிமேல் உயிரோட வந்தால் தான் உண்டுன்னு ராவணன் கூட யுத்தம். யாரும் வந்து சதாபிஷேகம் பண்ணிக்க போகிறோம், சஷ்டி பூர்த்தி பண்ணிக்கிற போகிறோம்லாம் யாரும் கிளம்பலை. ராமர்லேருந்து ஆரம்பிச்சு. ஏன்னா எப்போ யுத்தம்னா எப்படி இருக்கும், எந்த பக்கத்தில் நீ அவன் அடிப்பான்னு யாருக்கு என்ன தெரியும். அப்படி கிளம்பி வராருன்னு யுத்தம், ராமராவணையோர் யுத்தம், ராமராவணையோர் அப்படி ஒரு யுத்தம் நடக்கிறது. யுத்தம் நடக்கிறதுன்னா நிறைய யுத்த காண்டமே எவ்வளோ பெருசு, 132 சர்க்கம். இவனை வரான் அவன் வரான், யுத்தமே நியாயமாக நடக்கிறது. அவளுடைய பலபலத்தை வரும். ஒருத்தன் 100 பேர் அடிப்பான்னா அந்த 100 பேர் அடிக்கக்கூடிய வீரன் தான் வருவான் சண்டை போடுறதுக்கு எதிர் பட்சத்துலேருந்து. இவன் 1000 பேரை சமாளிக்கக்கூடியவன்னா அங்கேருந்து 1000 பேர் சமாளிக்கக்கூடியவன் வருவான். அந்த மாதிரி நியாயமாக யுத்தம் நடக்கிறது. நடந்துகிட்டே இருக்கும்போது கடைசியாக ஒருத்தனுக்கும் அவனை சமாளிக்கவே முடியல. இந்திரஜித்தை வந்தான், நாகபாஷம் போட்டான், கீழே தள்ளிட்டான், பிரம்மாஸ்திரம் போட்டான், எல்லாரையும் கீழே தள்ளிட்டான். அப்பப்போ வந்து எதாவது இணைஞ்ச பண்ணிட்டு போகிறான். இவனை ஏதாவது பண்ணினாதான் உண்டு அப்படின்னு லக்ஷ்மணசுவாமி கிளம்புறார். கிளம்பும்போது அண்ணாக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புறார். நீ விஜயத்தை அடைஞ்சிட்டு வான்னு. நிக்கும்பலியில் யாகம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு தேர் வந்தால் அதில் கிளம்பி வந்தால் யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு விபீஷண சுவாமியோட சகாயத்தோடு வந்து அப்படி யுத்தம் பண்ணுறான். களைச்சி போயிட்டாலாம் 2 பேரும். இவன் போட அஸ்திரத்துக்கு அவன் பேசுன்றான், அவன் போடுற அஸ்திரத்துக்கு இவர் பேசுன்றார். அப்படி ஒரு யுத்தம். 2 பேரும் அப்படி பராக்கிரமசாலிகளாக இப்படி சண்டை போடுன்னு இருக்கும்போது இதுக்கு மேலே முடியலன்னு 2 பேராலையும் ஆறுது. ஒரு 3 நாள் தொடர்ந்து நடக்கிறதா யுத்தம். 24, 48, 72 மணி நேரமா, 72 மணி நேரம் யுத்தம் நடக்கிறது. அப்படி ஒரு யுத்தம் 72 மணி நேரம் எடுத்து மேலே கலைச்சி போயிடுத்து அவளுக்கு கை. லக்ஷ்மணசுவாமி பார்த்தார், இனிமே இந்த அஷ்டசஸ்திரத்தினால இந்த பாபியை கொலை பண்ண முடியாது. தர்மாத்மா சத்யசந்தராமோ தாசரதிர்யதி. எங்கள் அண்ணா தர்மாத்மாவாக இருக்கும் பட்சத்தில், சத்யசந்தனாக இருக்கும் பட்சத்தில் இந்த அஸ்திரமானது போய் அந்த பாபியை சாகடிக்கட்டும்னு அண்ணா கிட்ட விட்டுட்டாராம். இது என்னால் முடியாதுன்னு. அந்த அஸ்திரம் என்ன பண்ணதுன்னா நேராக போய் அந்த இந்திரஜித்தினுடைய தலையை எடுத்து ராவணன் முன்னாடி போய் போட்டுட்டு போயிட்டு தான். அப்படி இந்திரஜித்து சம்ஹாரம் ஆன உடனே லக்ஷ்மணசுவாமி வந்து கிருஷ்ணசுவாமியை கட்டிக்கிறார். வந்து ராமர் ஏதோ ராவண சம்ஹாரமே ஆனது போல எல்லாருக்கும் சந்தோஷமா. ராவணனுக்கு இப்போ இந்திரஜித்து இருக்கான்ற இதுக்கு மேலே ராவணனுக்கு 50% அவ்வளோதான், நம்ம தோற்று போயிட்டோன்னு தீர்மானம் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப பர்சன்டேஜ் கம்மின்னு அப்படி ஒன்று தோண பண்ணிடுது லக்ஷ்மணசுவாமினால். அப்படி லக்ஷ்மணசுவாமி ரொம்ப முக்கியமானவர். இங்கே 2 பேரையும் சொல்லணும்னு நினச்சேன். லக்ஷ்மணசுவாமி ஒருத்தர், மற்றொன்று யாருன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியக்கூட ஹனுமார்.